எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் மே மந்த் மெகா ரிவிஷன் பார்க்க போகிறோம். அந்த மே மந்த் மெகா ரிவிஷனில் 9th தமிழில் 300 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோங்க ஒரே வீடியோவில். சரிங்களா? 9th தமிழ் புது புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன், 100 கேள்வியாக பிரிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இயல் 1, இயல் 3, இயல் 6 இந்த 3 இயல்லேருந்து 100 கேள்வி கேட்குறேன். சரிங்களா? ஸோ அந்த 100 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டின் சொன்னதுக்கப்புறமும் நீங்களும் ஒரு ஆன்சர் சொல்லி பாருங்கள். சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களாங்கிறத பார்த்துட்டு எந்தளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்தளவுக்கு நீங்கள் ரிவிஷன் விடுறீங்கிறத பாருங்கள். ரைட். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை. இந்தியாவில் முதல் கல் ஆயுதத்தை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ப்ரூஸ்வுட். டேஷ் அகலாவில் கிடைத்த மட்பாண்டங்கள் ரோமானியருக்கும் தமிழருக்குமான வணிக தொடர்பை உணர்த்துகிறது. அரிக்கமேடு. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்பொறுத்து கொடுத்த பட்டி மண்டபம். சிலப்பதிகாரம். மணிமேகலையில் உள்ள காதைகள் 30. சீத்தலை சாத்தனாரோட சிறப்பு பெயர்கள். தண்டமில்லாசான், நன்னூர் புலவன், சாத்தன். சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்த காப்பியம் மணிமேகலை. ஏறு தழுவுதல் எந்த திணையின் அடையாளமாக விளங்குகிறது? முல்லை திணை. சிந்து சமவெளியில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் முத்திரை ஏறு தழுவுதலை உணர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றார்? ஐராவதம் மகாதேவன். காளை சண்டை எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு? ஸ்பெயின். திமிழுடன் கூடிய காளை ஓவியம் டேஷ் மாவட்டம் சித்திரக்கல் புடவுங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. தேனி மாவட்டம். ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே எருது பொறுத்தார்கள் பார்த்திங்கன்னா சேலம். ஓகேங்களா? திமிழுடன் கூடிய காளை 3 பேர் விரட்டுவது பார்த்திங்கன்னா நீலகிரி. திமிழுடன் கூடிய காளை ஒருவர் அடக்குவது போன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை. ஓகேங்களா? ரைட். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தனர் மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரி ஏறு தழுவுதல் சொல்லுது. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. எருது பொறுத்தார்கள் இப்போ தான் சொன்னேன். என்னதுங்க? சேலம் மாவட்டம். சரிங்களா? அந்த எருது தாக்கி இறந்தவங்களுக்கு நட்டக்கல். ஓகேங்களா? ரைட். பன்னரும் கலைத்தறி பட்டி மண்டபம். இந்த வரி பட்டிமன்றத்தை பற்றி சொல்லுது. இது இடம்பெற்ற நூல் எது? கம்பராமாயணம். தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் எது? காங்கேயம். பாருங்க, இயல் 1, 3, 6லேருந்து 100 கேள்வி கேட்டுட்டு வரேன். சரியா? ஸோ கொஞ்சம் தரவாக அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே பாருங்கள். இவர் ஒவ்வொரு ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன? 40. இதே எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு கேட்டால் 42. குரிலில் 2, நெடிலில் 40. ரைட். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. சீத்தலை சாத்தனார் பிறந்த மாவட்டம் திருச்சி. இதே வாழ்ந்தது பார்த்திங்கன்னா மதுரை. ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் தான் சீத்தலை. 1914 1914 டேஷில் நடத்தப்பட்ட அகலாய்வில் முதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர். ஏற்கனவே பார்த்தோம். அரிக்கமேடில் நிகழ்ந்த ஆய்வு தான் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையான வணிக தொடர்பை சொல்லுது. ஃபஸ்ட்டு கல்லாயுதத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்வுட். சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பார். 1863 கண்டுபிடிச்சிருப்பார். சரியா? ரைட். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டர். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார்? தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் சொல்வார். சரிங்களா? ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு வடமொழியின் மகள் என்று, அது சமஸ்கிருதத்தின் துணை இல்லாமல் எந்த துணை இல்லாமையும் தனித்து இயங்க வல்லது. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு யார் சொல்வார்னா கால்டுவெல் சொல்வார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா கால்டுவெல். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யார்ப்பா சொல்லுவார்? பாரதியார். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்வதற்கு அகராதி தேவையில்லை. நல்ல பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்வாருங்க? இந்த வரி யார் சொல்கிறாரு? ஒரு குரூப் 4 கொஸ்டின் இது. ஈரோடு தமிழன்பன் சொல்கிறார். ரைட்டா? தமிழ்விடு தூது குறிப்பிடும் குணங்கள். பொதுவாக குணம் முக்குணம். ஆனால் தமிழ்விடு தூது குறிப்பிடும் குணங்கள் எத்தனைன்னா 10. 1930 தமிழ்விடு தூதுவை பதிப்பித்தவர் யார்? உ.வே.சா. ஓகேங்களா? ரைட். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் என்னன்னு சொல்லுவோம்? சாப்போ. தமிழில் துன்பச்சுவையுடைய பாடல்களை இளிவரல்னு சொல்லுவோம். அந்த இளிவரல் பாடல்களை கிரேக்கத்தில் இலிக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து பேரில் பெரும்பாலும் வரும் எழுத்து எது? இத். ஓகேவா? இது பாருங்களேன். அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தா மணி.
இது அழியாதங்கிறது அழியான்னு வந்திருக்கு. அப்போ தாங்கிற கடைசி எழுத்து போயிடுது. அப்படி தாங்கிற கடைசி எழுத்து போனதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ அழிந்த பெயரெச்சம், அழியாத எதிர்மறை பெயரெச்சம். அந்த அழியாதல த போச்சுன்னா அழியா. அப்போ அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மார்ஃபிம் என்பதன் கலைச்சொல் உருபன். விறகு நான் வண்டமிலே அப்படிங்கிற ஒரு கவிதை யார் எழுதியிருப்பார்னா கவிஞர் வாலி. மகிழ்நன் மெல்ல வந்தான். ஓகேங்களா? இப்போ மகிழ்நன் வந்தான்ங்கிறது ஒரு வினை. ஓகேவா? அவன் என்ன பண்ணா வரான். அவன் எப்படி வந்தான்? மெல்ல வந்தான். அந்த வினைக்கு ஒரு அடை சேர்ந்து வருவது வினை அடை. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. மலையாளத்தின் பழமையான இலக்கண நூல் லீலா திலகம். அதே இலக்கிய நூல் கேட்டிங்கன்னா என்ன வருங்க? ராமசரிதம். சரியா? ரைட். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கள நிகண்டு. தமிழ் விடு தூதுவின் பாவகை கலிவெண்பா. வணக்கம் வள்ளுவாங்கிற எந்த நூலுக்காக ஈரோடு தமிழன்பன் 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்? கவிதை நூலுக்கு. மூறு அப்படின்னு என்ன? கன்னடம். மூன்றுங்கிறத கன்னடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மூறு அப்படின்னு சொல்லுவோம். மூடு அப்படின்னா தெலுங்கில் சொல்லுவோம். மூணு சொல்லி நூ வந்தால் அது மலையாளத்தில் சொல்லுவோம். மூஜி அப்படிங்கிறது எது சொல்லுவோம்னா துளு சொல்லுவோம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். பணத்தாளில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை, மொரிஷியஸ். வடமொழியை ஆராய்ந்து அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவர்னு சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் நிற்பதும் தமிழேன்னு சொன்னவர் யாருன்னா யாருங்க? ஈரோடு தமிழன்பன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தது. அதுக்கு தென்னிந்திய மொழிகள்னு பேரிட்டவர் யாருன்னா பிரான்சிஸ் டபிள்யூ எல்லிஸ், FW எல்லிஸ். ஓகேவா? தமிழக அரசின் பரிசு பெற்ற தமிழன்பனின் நூல், தமிழன்பனின் கவிதைகள். சரிங்களா? திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்று பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியத்தில் பாடியிருப்பார். சரிங்களா? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யார்? சா அகத்தியலிங்கம். தென் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 9. வட திராவிட மொழிகள் 3, நடு திராவிட மொழிகள் 12. இது இல்லாமல் எருகலா, குறும்பா, தங்கா, சோழிகா இதெல்லாம் சேர்த்து தான் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னா 28. ஏட்டா குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புதுக்கோலம் புனைப்பாய் தமிழிலே அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருக்காரு? ஈரோடு தமிழன்பன் பாடியிருக்காரு. வசி என்பதன் பொருள் மலை. தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஆ இ ய அந்த இந்த எந்த. ஓகேங்களா? இந்த வார்த்தைகளுக்கு பின்னாலெல்லாம் வல்லினம் மிகும். ஆயி ஏ என்ற சுற்றெழுத்துக்கு அப்புறம், ஆயி என்ற சுற்றெழுத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகும். ஏ என்ற எழுத்துக்கு பிறகும் ஏ கூட்டல் திசை எத்திசை. ஓகேங்களா? ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. ஓகேங்களா? ரைட். அந்த மாதிரி அமராவதி ஆற்றங்கரையில் 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த சேர நாணயம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது, கண்டெடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். நாணயங்கள் வெளியிட்ட சேரர் சரியான சேரல் இரும்புரை. சேரர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னா 18. 18 குறிப்பிடப்படும் சேரரசர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 8. ஓகேவா? ஓவிய விதானத்து உரை பற்றி நித்திலத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். மூவர் கோவில் சிற்பங்கள் யார் காலத்தை சேர்ந்தது? 2ஆம் பராந்தக சோழன். ஓகேங்களா? ரைட். ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி. ஓகேங்களா? இப்படிலாம் சொன்னவர் யாரு? அறிஞர் அண்ணா. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுதை சிற்பங்கள், ஓகேங்களா, சுண்ணாம்பு கலவையாலான சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை. ஓகேங்களா? சதிர் என்பதன் பொருள் என்ன? நடனம். செப்பு திருமணிகளின் பொற்காலம் மிக முக்கியமான கேள்விப்பா. செப்பு திருமணிகளின் பொற்காலம் எனப்படுவது சோழர் காலம். நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? 143 பாடல்களை கொண்டது. தமிழக அரசு சிற்ப கல்லூரி எங்கே நிறுவியிருக்கு? மாமல்லபுரம். அப்போ மாமல்லபுரங்கிறது நம்ம பல்லவர் கால சிற்பங்கள். அப்போ மாமல்லபுரத்தை யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா நினைவு சின்னமாக அறிவிச்ச ஆண்டு எப்போ? 1984. ஓகேவா? அப்படியே கடகடன் போயிடலாமா? ரைட். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா? நாச்சியார் திருமொழி. புதுக்கோட்டை நார்த்தாமலை நடன முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா யார் காலத்தை சேர்ந்தது? சோழர் காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? ராவண கவியத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 3100. சரிங்களா? ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். ஓகேங்களா? 1987 முதலில் இரவு வருங்கிற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் யாருன்னா ஆதவன். ஓகேவா? 1970 பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அழகிரிசாமி. ஓகேங்களா? ஸோ 70 ரூபாயில கிஃப்ட் வந்து அழகாக வாங்கலாம். 70 ரூபாயில கிஃப்ட் வந்து என்ன பண்ணலாம்? அழகாக வாங்கலாம். 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரர். ஓகேங்களா? அப்போ 1996 அப்பாவின் சிநேகிதர்ங்கிற சிறுகதைக்காக யார் சாகித்ய அகாதமி விருது வாங்குறா? அசோகமித்திரர் வாங்குறாரு.
அப்போ நான் 96ல் பிறந்தப்ப என் அப்பாவோட ஃப்ரெண்டு அசோக்கு, அப்போ 70 வயசுலேயே கிஃப்ட்டு அழகாக வாங்கலாம். நான் 96ல் பிறந்தப்ப எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் இருந்தார். ஓகேவா? முதலில் இரவு வரும், அப்புறம் தான் என்ன வரும், ஆதவன் வரும். ஆனால் வருஷத்தில் இங்கே என்ன வந்திருக்கு, முதல்ல 8 வந்திருக்கு, அப்புறம் 7 வந்திருக்கு. அப்போ 1987ல் முதலில் இரவு வருங்கிற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் யாருன்னா ஆதவன். சரிங்களா? 2008 வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமி. 2 to 8 கரண்ட் வராது, ஏன்னா மேலாண்மை ஒர்க்கு போகுது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சிறுகதையுமே ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் யார் சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட். நெக்ஸ்ட்டு, தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு நாங்கள் 25 நாளில் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினார் புலவர் குழந்தை. ஓகேவா? அந்த புலவர் குழந்தை தான் ராவண காவியத்தின் ஆசிரியர். ஓகேவா? சூடி கொடுத்த சுடற்கொடியார் அழைக்கப்படுபவர் ஆண்டாள். 2008 நம்ம பார்த்தோம் மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. சிறுகதை என்பது சிறுகதை கிடையாது, அது ஒரு 3 சம்பவங்களை கொண்டிருக்கு. ஓகேங்களா? ஒன்று ஆரம்பம், இன்னொன்று மத்திய பகுதி, இன்னொன்று வளர்ச்சி அல்லது வீழ்ச்சின்னு யார் சொல்கிறாருன்னா புதுமை பித்தன் சொல்கிறாரு. ஓகேவா? ரைட். சிறுகதையின் தந்தை தான் அந்த புதுமை பித்தன் சொல்லுவாங்க. அடுத்த வீடு 50 மைல் என்பது யாருடைய பயணக்கட்டுரை? அடுத்த வீடு 50 மைல் என்பது யாருடைய பயணக்கட்டுரை சொல்லுங்க பார்ப்போம். ஜானகிராமன். இந்த ஜானகிராமன் கூட ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஓகேங்களா? 1979ல் அந்த சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். 1979 சக்தி வைத்தியம் ஜானகிராமன். சரிங்களா? ஸோ சக்தி வைத்தியம் ஜானகிராமன். அப்போ நைட்டு டாக்டர் ஓபி எப்போ 7 to 9 1979. வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்ப்பார், சக்தி வைத்தியம். சரிங்களா? ஸோ யார் இந்த டாக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜானகி. ஓகே. நாகசுர கருவி எந்த மரத்தினால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாமரம். ஓகே. முதுகு வரலாறு இதிலெல்லாம் என்ன குற்றியலுகரம் இருக்குது? உயிர் தொடர் குற்றியலுகரம் இருக்குது. இருபுறமும் காவலர் நிற்பது போன்ற குடைவரை கோயில் சிற்பங்கள் யார் காலத்தை சேர்ந்தது? பல்லவர் காலத்தை சேர்ந்தது. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னை நீயே. ஓகேங்களா? எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னை நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சை நீ எதில் வெறும் சிற்றரும்பே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதினது யாருன்னா புலவர் குழந்தை. சரிங்களா? ஜானகிராமன் ஜப்பான் பயண அனுபவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன்கிற தலைப்பில் சுதேசமுத்திரன் இதழில் எழுதுறாரு. காம்பினேஷன் என்பதன் கலைச்சொல் என்னன்னா புணர்ச்சி. புணர்ச்சி. இணைந்து 2 சொல்லினார். இணைந்து என்பதன் பொருள் துன்புறுதல். ஓகேவா? ரைட். சிறுகதை என்பது சிறு சம்பவம், மனோநிலை, மனநிலை ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு சொன்னவர் யார்? புதுமை பித்தன். ஏற்கனவே சிறுகதைங்கிறது ஒரு ஆரம்பம், மத்திய பகுதி, வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி இருக்குன்னு சொன்னார். ரைட்டா? திரிபுவன வீரேஸ்வர கோவிலை கட்டியவர் யார்? 3ஆம் குலோத்துங்க சோழன். ஓகேவா? 3ஆம் குலோத்துங்க சோழன். ஏற்கனவே மூவர் கோவில் கட்டினவர் யார்? 2ஆம் பராந்தக சோழன். திரிபுவன வீரேஸ்வர கோவிலை கட்டினவர் யாருன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன். வெறியி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. வெறியி என்பதன் பொருள் என்னன்னா அஞ்சி. வெறியி என்பதன் இலக்கண குறிப்பு ஈ வந்தா சொல்லிசை அலப்படை. தளிய. ஓகேங்களா? சொல்லிசை அலப்படை. ஈ இந்த சொல், இந்த சொல், இந்த சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சொல், இந்த சொல், இந்த சொல். ஓகேங்களா? அதே மாதிரி குழா அள். ஓகேங்களா? ஆ வந்ததுன்னா செய்யுளிசை அலப்படை. இந்த சொல் அந்த செய்யுள், இந்த சொல் அந்த செய்யுள். ரைட். தமிழ் தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா யார் சொல்லியிருக்காருன்னா ஹீராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. குருக், மால்தோ, பிராகுவி இதெல்லாம் என்ன திராவிட மொழிகள்? வட திராவிட மொழிகள். தமிழ் இலக்கிய வரலாறு யார் எழுதியிருக்காரு? மூவா. ஓகேங்களா? ரைட். ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ போன்ற புது புது வடிவங்களை கவிதை படித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். தமிழோட தூது குறிப்பிடும் சுவைகள் பார்த்தீங்கன்னா 9. பொதுவாக சுவைகள் 6, தமிழோட தூது குறிப்பிடும் சுவைகள் எத்தனைன்னா 9. ஓகேவா? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா தூது இலக்கியம். ஓகே. வெண்பாவின் ஓசை, செப்பல் ஓசை. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. மொழிபெயர்ப்பும் என்ற நூல் எழுதினவர் யாருன்னா மனவை முஸ்தபா. ஓகேவா? எபிகிராஃபி என்பதன் கலைச்சொல் என்னன்னா கல்வெட்டு. ஓகேவா? ரைட். திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் ஞானப்பிரகாசர். முதலில் அச்சிட்டவர் யாருன்னா ஞானப்பிரகாசர். அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். 7ங்கிற சொல் பார்த்தீங்கன்னா கோடிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா கோடிங்கிறது 7 முறை வந்திருக்கு. சரிங்களா? 7ங்கிற சொல் பார்த்தீங்கன்னா 8 முறை வந்திருக்கு. ஓகேவா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அச்சிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசர். முதல்ல உரை எழுதினவர் பார்த்தீங்கன்னா மணக்குடவர். சிறந்த உரை எதுன்னு கேட்டிங்கன்னா பரிமேலழகர் உரை. உலக பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தெய்வப்புலவர், மாதானுபங்கி, தேவர், ஓகேங்களா, நாயனார், தெய்வப்புலவர் இந்த பெயர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை குறிக்குது. திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா இருக்கிற ஆண்டோட ஒரு 31 கூட்டிக்கணும். அப்போ 2024 திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 31 கூட்டினா என்ன? 2024 + 31 எவ்வளோ வந்ததுங்க? 2055. ரைட். அப்போ திருக்குறளில் 7 என்ற சொல் பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்கள் வந்திருக்கு? 8 இடங்கள்ல வந்திருக்கு. சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகள் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர நிகண்டு. கற்கவிஞர் அப்படின்னா நம்ம யார் சொல்லுவோம்னா சிற்பி. அதே மண்ணுள் வினைஞர்னு நம்ம யாரை சொல்லுவோம்? ஓவியர். மண்ணீட்டாளர் நம்ம யாரை சொல்லுவோம்? சிற்பி.
சிற்பங்களின் கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஓகேவா? கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா விஜயநகரம். ஓகேங்களா? விஜயநகர காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் வந்து அமைக்கப்பட்டது. புலி அப்படி என்பதன் பொருள் என்ன? தானிய குவியல். பொலம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அழகு. நண்பர்களே, இயல் 1, 3, 6லேருந்து 100 முக்கியமான கேள்விகள் பார்த்தாச்சு. கரெக்டா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2, 5, 8ல் அடுத்த 100 கேள்வி பார்க்கலாம். எங்கேயும் போயிடாதீங்க, தரவாக படிச்சிட்டிங்கன்னா அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ரைட். சாதி என்ற கட்டமைப்பு உடைத்தறிய வேண்டும் என்று சொன்னவர் யார்? பெரியார். பெரியார் மதிப்புமிக்க நூலாக எந்த நூலை கருதுகிறார்? திருக்குறள். இதே மாப்போசி சிலப்பதிகாரம். அதனால தான் அவர் சிலம்பு செல்வர்னு சொல்லுவோம். பெரியார் வலியுறுத்தும் அருங்குணம் சிக்கனம். ஓகேவா? 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 2 சீர்னா அளவடி. ஓகேங்களா? சாரி, 2 சீர் வந்து பார்த்திங்கன்னா குறளடி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடி இருக்கும். சரிங்களா? அப்போ 5 சீர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்னா நெடிலடி. 6 அதற்கும் மேல் பார்த்திங்கன்னா கள்ளி நெடிலடி. ஓகே. கற்ற பெண்ணின் குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? பாரதிதாசன். அது எந்த நூலில் சொல்கிறாரு? குடும்ப விளக்கு. பிஷு ரேவதி என்ற புனைப்பெயரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை எழுதினவர் யார்? பிச்சமூர்த்தி. நிலமும் உயிரும் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? மாங்குடி மருதனார். இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது யாருடைய கருத்து? லாவோட்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்ஃபூஷியஸ், லாவோட்ஸ் சீனாவை சேர்ந்த தத்துவவாதிகள். ஓகேங்களா? இன்னைய நாள் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்? லாவோட்ஸ் சொல்லுவார். ஒழுக்கவியலை நன்கு ஒழுக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்னா கன்ஃபூஷியஸ் சொல்லுவார். சரியா? பூவாது காய்க்கும் மரம் உள்ள அறிவார் மூவாது மூத்தவர். சரிங்களா? பூக்காமலே காய்க்கும் மரங்களும் உண்டு. அதுபோல் சில மேதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணர்த்தாமே அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சூழலை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா சிறுபஞ்ச மூலம். புரியுதாப்பா? ரைட். நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் வலியுறுத்துது? ரொம்ப முக்கியமான கேள்வி. யசோதர காவியம். ஓகேங்களா? அதான் அருமையான ஒரு வரி சொல்லுவாங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. ஓகேங்களா? போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. ஓகேங்களா? நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. ஓகேங்களா? அது அறம்னா என்ன சொல்லணும்னா நற்செயல். ஓகேங்களா? நம்ம நற்செயல்கள் தான் நம்ம என்ன சொல்லணும்னா அறம் சொல்லுவோம். வெகுளி அப்படின்னா என்ன சொல்லணும்னா சினத்தை போக்கணும். ஞானம்னா என்னன்னா அறிவு, நம்ம அறிவை நோக்கணும். காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ, நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். விரதம் என்பது நாம் மேற்கொண்ட நன்னெறி. ஓகே. தமிழ் இயக்கம் என்பது யாருடைய படைப்பு? பாரதிதாசன். திருக்குறளை ஊன்றி படித்தால் என்ன நம்ம பெறலான்னு பெரியார் சொல்கிறார்? சுயமரியாதை. பாண்டி மண்டலத்தில் உள்ள நிலப்பகுதியில் உள்ள ஏரியா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்மாய். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கன்னிமாரா. சரிங்களா? ரைட். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் பார்த்தீங்கன்னா கன்னிமாரா. சரிங்களா? இந்தியாவில் பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. சரிங்களா? ஸோ 1836 தொடங்கப்பட்டு 1953 திறந்தாங்க. சரியா? ரைட். உலகின் மிகப்பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? ரைட். இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் நூலகம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவணரசு நூலகம். ஓகேங்களா? ரைட். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ரைட்டா? ஆவண காப்பக நூலகம் என அழைக்கப்படுவது கொல்கத்தா. அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை ரொம்ப எல்லா மொழிகளில் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் நூலகம் எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிங்களா? ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் சீர்காழி ரா அரங்கநாதன் பிறந்த தினம். அந்த நாள் தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா தேசிய நூலக தினமாக கொண்டாடுறோம். ரைட். தங்கைக்கு மூவா, தம்பிக்கு யார் எழுதியிருக்காருன்னா அறிஞர் அண்ணா. சிலபல் என்பதன் கலைச்சொல் அசை. புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி. தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். இது எல்லாமே 8 தொடை, விடை 8, பொருட்கோள் 8. சரியா? வினா அதே மாதிரி எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி பேசிக்கான கேள்வியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடும் மலை என்று பாடியவர் குமரகுருபரர். பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்? பிசிராந்தையார். தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தரப்பட்டதுன்னா சென்னை. எந்த வருஷம் எந்த நாள்னா 1938 நவம்பர் 13. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக காற்று தினம் ஜூன் 15. சரியா? அதே ஜூலை 15 என்ன சொல்லுவீங்க? கல்வி வளர்ச்சி தினம். கல்வி வளர்ச்சி தினம் என்பது யாருடைய பிறந்த நாள்? காமராஜருடைய பிறந்த நாள். காமராஜரை கல்விகண் திறந்தவர்னு சொன்னவர் யாரு? தந்தை பெரியார். ஓகேங்களா? பெரியாரை தொண்டு செய்து படுத்த பலம் தூயதாடி மார்பில் உழுன்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே யாரை சொல்கிறாங்க ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே ரைட். சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் நிறுவிய ஆண்டு 1925.
நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கிட்டு வந்து என்னை சந்திக்கிறது தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யார் சொல்கிறாரு? ஆபிரகாம் லிங்கன். ஓகே. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். பெரியாரின் எழுத்து சீர்திருத்த கருத்தை தமிழரசு ஏற்றுக்கிட்ட ஆண்டு 1978. சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள். பெரியாரோட ஆங்கில இதழ் ரிவோல்ட். 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு பெற்றவர் தான் யாரு? பிச்சமூர்த்தி. இந்திய நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை சர் ஆர்த்தர் காட்டன். பாரதியார் பாரதி, அதாவது சுப்பிரமணியன் தான் அவருடைய இயற்பெயர் இல்லையா? அவர் பாரதிங்கிற பட்டம் அரசவையில கவிதை ஏற்றி பாரதிங்கிற பட்டம் பெற்ற போது அவர் வயது என்னன்னு கேட்டால் 11. தச்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக கல்வி இருக்கணும்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். சரிங்களா? மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு கல்வி இருக்கக்கூடாது, மனப்பாடம் செய்யும் முறையாக கல்வி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் பெரியார். நிலவு நாள்தோறும் மலர்ந்து ஒளி வீசுவது போல, நிலவு நாள்தோறும் இருந்து ஒளி வீசுவது போல நம்ம கற்கும் கல்வியானது நம்ம வாழ்க்கையில் ஒளி வீசுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்னா அயோத்திதாசர் சொல்லுவார். சரியா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் மகாகவி பாரதியார். விலங்குகள் இல்லா கவிதை, கட்டற்ற கவிதை, ஓகேங்களா, கட்டுக்குள் அடங்காத கவிதை, இலகு கவிதை, இவ்வாறெல்லாம் குறிப்பிடப்படுவது புது கவிதை. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியவன, நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன என்ற வகையில் வாழ்வியல் கருத்துக்களை எடுத்து கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். குள்ள குளிர குறைந்து நீராடி என்று சொன்னவர் யாருன்னா ஆண்டாள். இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிந்த மெய்யியல் உண்மைகளை காட்டும் முயற்சி தான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள்னு யார் சொல்றாருன்னா வள்ளிக்கண்ணன் சொல்வார். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவோம்னா பிச்சமூர்த்தியை சொல்லுவோம். ஓகேவா? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? 5 சருக்கங்களை கொண்டது. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் நம்ம பார்த்தோம் கொல்கத்தா. அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை எந்த வருஷம் நடுவண் அரசு வெளியிட்டுச்சுன்னு கேட்டால் 2009. அதே அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2010. தாவோ தேஜின் கவிதையை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சி மணி. காரியாசனின் இயற்பெயர் காரி, ஆசான் என்பது தொழிற்பெயர். தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படிங்கிற பட்டத்தை யுனெஸ்கோ வந்து பெரியாருக்கு கொடுத்த வருஷம் 1970, 27 ஜூன். சரியா? ரைட். தெற்காசியாவின் சாக்ரடீஸ். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம் நவம்பர் 13, ஓகேவா, நவம்பர் 13, 1938 பெரியாருக்கு ஈவே ராமசாமிக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதே 27 ஜூன் 1970 தெற்காசியாவின் சாக்ரடீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. ரைட். தேசிய நூலக நாள் இப்போ தான் பார்த்தேன். எப்போப்பா? ஆகஸ்ட் 9. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் இருந்தவர் யார்? தமிழ் ஒளி. சரிங்களா? யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6. எழுத்தசை சீர், தலையடி, தொடை. 1935 சென்னை பெத்தநாயக்கம்பேட்டையில் உள்ள கோவிந்தநாயக்கனூர் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக அறிஞர் அண்ணா 1 வருஷம் பணியாற்றினார். அப்போ அறிஞர் அண்ணா எத்தனை வருஷம் ஆசிரியராக பணியாற்றினா? 1 வருஷம். எந்த வருஷம்? 1935. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என அழைக்கப்படுவது ஈரசை சீர். கரும்பலகை உத்தம் யார் எழுதுனா? மலாலா. தகவலாகவும் வதந்தியாகவும் வரும் இடைச்சொல் ஆம். கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை. தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஓகேவா? ஸோ அப்போ தொடை 8, பொருள்கோள் 8, விடை 8, தலை 7, வினா 6, ஓகேவா, அடி 5, யாப்பின் உறுப்புகள் 6. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கிளியராக வச்சுக்கோங்க. ரைட். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ யார் சொல்கிறாரு? பாரதிதாசன் சொல்கிறார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் பெரியார் சொல்கிறார். பெண்மை புரட்சி முத்துலட்சுமி ரெட்டி. பெண்மை துணிவு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? பெண்மை சிறப்பு ஐடா சோபியா ஸ்கட்டர். பெண்மை உயர்வு பண்டித ரமாபாய். பெண்மை அறிவு சாவித்ரிபாய் பூலே. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர், அதாவது முதல் துணை மேயர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முத்துலட்சுமி ரெட்டி. அடையாறில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் சிகிச்சை, புற்றுநோய், ஓகேங்களா, புற்றுநோய்க்கான ஒரு நிலையம் நிறுவனர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள்ங்க. பெண் மருத்துவராக மருத்துவ உலகமே விரும்பாத போது மருத்துவராகி வேலூருக்கு வந்து இலவசமாக மருத்துவ சிகிச்சை பார்த்தவங்க தான் ஐடா சோபியா ஸ்கட்டர். பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த முதல் குழு 1882 ஹண்டர் குழு. தேவதாசி முறையை ஒழித்தவர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறையை ஒழிக்க துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி முறையை ஒழிக்க ஒரு கருவியாக செயல்பட்டவர் பெரியார். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருங்க? சாவித்ரிபாய் பூலே. விசனம் என்பதன் பொருள் கவலை. வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடமாக புத்தகங்களுக்கு தர வேண்டும் சொல்லிட்டு யார் சொல்றாரு? அறிஞர் அண்ணா சொல்றாரு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என சேக்கிலாரை பாராட்டியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். உலகில் சாகாவரம் பற்றவை புத்தகங்களேன்னு சொன்னவர் யாருன்னா கதே. வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர்த்தேக்கம் என்னன்னா ஏரி.
ஓர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை பார்த்தீங்கன்னா கூவல். பாண்டி மண்டலத்தில் ஏரியை நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்மாய்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை. பார்த்தோங்க, 30 அவ்வை இல்லம், 52 புற்றுநோய் மருத்துவமனை. சேக்கிலாரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. ரைட். இடைச்சொற்கள் என்பது தாமாக தனித்து இயங்குவது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? தொல்காப்பியர் சொல்றாரு. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. நீங்க இந்த இடத்துல பகுத்தறிவு சுயமரியாதைன்னு டக்குன்னு பெரியார போடக்கூடாது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சுயமரியாதை தேவைன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? அறிஞர் என்ன சொல்வார்? இளைஞர்கள் உரிமை போர் நீட்டி முனைகள்னு யார் சொல்வாரு? அறிஞர் என்ன சொல்வாரு? நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அறிஞர் என்ன சொல்றாரு? போனது போகட்டுங்க, இத்தனை நாள் போச்சு படிக்கலையெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த 31 நாள் இருக்கு. சரியா? அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என பெயரிட்டவர் யாருங்க? சர் ஆர்த்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை சர் ஆர்த்தர் காட்டன். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ்ச்சொல் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். இதில் யாரை ஏற்றினாங்க? நீலாம்பிகை அம்மையார். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த வரி யார் ஏற்றது? குடப்புலவினார். இது பழம் அன்று, அது சரி. இவை பழங்கள் அல்ல, இதுவும் சரி. அப்போ பழம் சிங்குலராக வந்தால் அன்று, பழங்கள் ப்ளூரலாக வந்தால் அல்ல. மூடு பணி இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சூரியன் பரமான புராணம் இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னா ராஜேஸ்வரி அம்மையார் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போங்கிற இயக்கத்தை நிறுவி 80,000 குழந்தைகளுக்கு ஒரு கல்வி புகட்டியிருக்காரு கைலாஷ் சத்யார்த்தி. அதுக்காக 2014 நோபல் பரிசு வாங்குறாரு. ஓகேவா? அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கின 2ஆம் நபர் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா? குழந்தைகளை பாதுகாப்போம் என்பது இவருடைய இயக்கம். அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கின ஃபர்ஸ்ட் நபர் அன்னை தெரசா. சரிங்களா? அவங்க தான் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை இல்லை, மற்றொரு மனதில் நீ வாழும் வரைன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? அன்னை தெரசா சொல்லுவாங்க. ரைட். அறம் பொருள் இன்பம் என முப்பொருளின் உறுதித்தன்மையை சொல்வது என்ன துறைனா முதுமொழி காஞ்சித்துறை. தென்னகத்து பெர்னாட் ஷா, அறிஞர் அண்ணா. என்ற இடைச்சொல் பார்த்தீங்கன்னா 6 பொருளில் வரும் சொன்ன நூல் எதுனா நன்னூல். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் ஈடுபட்ட போது மலாலாவோட வயது 12. சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். இதெல்லாம் யார் எழுதியிருக்கார்? கந்தர்வன். ஓர்மன் நிலத்தில் நீர்நிலை நம்ம என்ன சொன்னோம்? கூவல்னு சொன்னோம். சரியா? கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் நூலகம் திருவனந்தபுரம். தமிழரின் அரிய வரலாற்று செய்தி அடங்கிய கருவூலம் தான் என்னென்னா புறநானூறு. குடியரசு விடுதலை போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு அறிஞர் அண்ணா. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக். நமக்கு ஒழுக்கம் வாழ்வு வழிகள் காட்ட வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு திருக்குறள் இருக்கணும். சேக்கிலார் வந்து யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கர். நாளிகேரம் அப்படின்னா என்ன மரம்? ஓகேங்களா? தென்னை மரம். கோழினா அரச மரம். சாலம்னா ஆச்சா மரம். தமாலம்னா பச்சிலை மரம். இரும்போந்துனா பருத்த பனை மரம். ஓகேவா? தம்முடைய திராவிட சீர்திருத்தத்தை திரைப்படம் நாடகம் மூலம் முதலில் பரப்பியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. தற்காலத்தில் ஏகாரத்தற்ற பொருள் அழுத்த பொருள் வருது. அதே மாதிரி தான் அப்படிங்கிற சொல் ஒரு இடைச்சொல்லானது ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வரும். இதுவும் அழுத்த பொருளில் வரும். சரிங்களா? கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்று உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? பாரதிதாசன் சொல்றாரு. ஓகேங்களா? மின்னால் என்பதன் பொருள் ஒளிர மாட்டார். நண்பர்களே, 200 கேள்வி ஓவர். சரியா? அடுத்து 100 கேள்வி பயிரலாமா? டக்குன்னு. இயல் 4, இயல் 7, இயல் 9. ஜெராக்ஸ் எந்திரத்தை யார் கண்டுபிடிச்சாங்க? செஸ்டர் கார்ல்சன். பேண்டலிகிராஃப் அப்படிங்கிற கருவி யார் சொன்னாருங்க? ஜியோவானோ காசில்லி. ஜான் ஷெஃபர்ட் பாரன் என்ன பண்ணாரு? ஏடிஎம்மை கண்டுபிடிப்பார். ஆட்ரின் ஆஷ்ஃபீல்டுங்கிறது தான் ஏடிஎம்முக்கு அந்த அந்த கார்டு இருக்கு இல்லையா, அது கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டையை கண்டுபிடிப்பார். WWW வேர்ல்டு வைட் வெப்பை உருவாக்குனவர் டிம் பெர்னர்லி. இணையத்தில் இது இல்லையே, உலகத்தில் அது இல்லைன்னு சொல்லுவார். சரியா? ரைட். இணைய வணிகத்தை யார் சொல்வார்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஆல்ட்ரிச். ட்ரஸ்ட் எக்ஸாம்ங்கிறது யாருக்காக நடத்தப்படக்கூடிய எக்ஸாம்? ஊரக திறனறி தேர்வு. ஓகேங்களா? 9ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். கல்விக்காட்டு இதிகாசம்ங்கிற புதினத்துக்காக 2003 வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் வைரமுத்து. வளவன் ஏவா வானூர்தி ரொம்ப முக்கியமான கேள்வி, புறநானூறு. 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 1 அறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோட நாவே, 3 அறிவதுவே அதனோட மூக்கே, 4 அறிவதுவே அதனோட கண்ணே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 5 அறிவதுவே அதனோட செவியே, 6 அறிவதுவே அதனோட மனனே என்ற வரிகள் இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ரைட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை பற்றி சொல்லியிருப்பாரு. இதில் கரையான் எறும்பு பார்த்தீங்கன்னா 3 அறிவு, நண்டு தும்பி 4 அறிவு. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் 27. படுதிரை வையம் பாத்திய பண்பேன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து என்ன பண்ணுறாரு? நிலத்தை பிரிக்கிறார். அவர் நிலத்தை பிரித்த முறை தான் உலகின் பிரிவாகவே இருந்திருக்கு. இஸ்ரோவின் தலைவர் பதவியேற்ற ஃபர்ஸ்ட் தமிழர் யாருன்னா கே. சிவன். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் முயற்சியால் தான் இஸ்ரோவை தொடங்கப்பட்டது. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் சொல்லிட்டு நம்ம யார் சொல்லணும்? அப்துல் கலாம். ஓகேவா? 11வது குடியரசுத் தலைவர். பாருங்க, இவர் 11வது குடியரசுத் தலைவர். பாரதி பட்டம் பெற்ற போது அவருடைய வயது 11. 1983 தான் PSLV திட்டமானது தொடங்கப்படுது. சித்தாரா செயலியை உருவாக்கியவர் யாருன்னா சிவன். 2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருது ஃபர்ஸ்ட் வாங்கின பெண்மணி யாருன்னா இந்த வளர்மதி. ஓகேவா? ரிசார்ட் 1
உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளுக்கு ஒரு திட்ட இயக்குநராக இருந்தவங்க இந்த வளர்மதி. இந்தியாவின் செவ்வாய்க்கோளின் சுற்றுக்களத்தின் திட்ட இயக்குநராக இருக்கவர் அருணன் சுப்பையா. இளைய கலாம் என அழைக்கப்படுவர் மயில்சாமி நதுரை. கையறிகை நிலா யாருடைய நூல்னா மயில்சாமி நதுரை. ஏன் எதற்கு எப்படிங்கிறது யாருடைய நூல்னா சுஜாதாவுடைய நூல். மிசில் என்பதன் கலைச்சொல் ஏவுகணை. இந்திய தேசிய ராணுவம் என்ற படையை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா மோகன் சிங். 1943 ஜூலை 9 43 ஜூலை 9 தான் போஸ் வந்து ஐஎன்ஏக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார். சுபாஷ் சந்திர போஸினுடைய புகழ்பெற்ற முழக்கம் டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி செல்லுங்கள். இந்திய தேசிய ராணுவத்தில் இதயமும் மானமும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? தில்லாங் சொல்றாரு. தில்லாங் வந்து தில்லா சொல்றாரு. டோக்கியோ கேடட்ஸுங்கிற ஒரு ராணுவ படை உருவாக்குறாரு. அதில் மொத்தம் 45 பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அந்த 45 பேர் டேலண்டானவங்களை வச்சு இந்திய தேசிய ராணுவ அமைப்பை டோக்கியோ கேடட்ஸுங்கிற ஒரு படைப்பிரிவை வச்சு உருவாக்குறாரு சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் தாசன். அந்த கேப்டன் தாசன் தான் விடுதலை பெற்ற பிறகு செசல்ஸ் நாட்டின் தூதுவராக ஆகிறார். ஓகேவா? இந்த இந்திய தேசிய ராணுவ படையின் பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் என்னன்னா ஜான்சி ராணி. அதே அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி. ஓகே. சர்ச்சில் வந்து அவர் சொல்லுவார், மலையாவில் உள்ள அந்த ரத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜியின் மூளையிலேருந்து ஒரு கட்டியாக இருக்குன்னு சொல்லுவார். சரிங்களா? இந்த தமிழன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்னா நேதாஜி சொல்லுவார். ரைட். வங்க சிங்கம்னா நேதாஜி, தென்னாட்டு சிங்கம்னா தேவர். இதெல்லாம் நம்ம 7வதுலேயே படிச்சிருப்போம், 7வது தமிழில். ஓகேவா? மனதை மலர வைக்கும் வைகரை பொழுது வேண்டுமா, இரவில் நீண்ட நேரம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு தான் இனிமேல் கண்டிப்பாக அந்த வரை நமக்கு தான். மனதை மலர வைக்கும் வைகரை பொழுது வேண்டுமா, இரவில் நீண்ட நேரம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க படிக்க. ஓகேவா? அப்படின்னு யார் சொல்கிறாரு? இப்போ நான் சொல்கிறேன். மனதை மலர வைக்கும் அந்த கூற்றை யார் சொன்னார்? போஸ் சொன்னார். ஓகேங்களா? மனதை மலர வைக்கும் வைகரை பொழுது வேண்டுமா, இரவில் நீண்ட நேரம் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? போஸ் வந்து சொல்கிறார். ஓகே. ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவம் 1944 மார்ச் 18 மணிப்பூரில் மொய்ராங்கிற இடத்துல மூவண்ண கொடி ஏற்றுது. அப்போ 1943 ஜூலை 9 போஸ் வந்து தலைமை ஏற்றாரு. 1944 மார்ச் 18 மணிப்பூரில் மொய்ராங்கிற இடத்துல மூவண்ண கொடியை இந்திய தேசிய ராணுவம் ஏற்றுது. ஓகேவா? ராமு செத்து போறாரு. 18 வயசான ராமு சாவறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நான் கடவுளுக்கு எதிராக எதுவுமே செய்யலை, அதனால நான் சாவை பற்றி கவலைப்படலைங்கிறார். அப்துல் காதர் என்ன சொல்றாருன்னா, விடுதலைக்காக உயிர்நீத்த ஒரு முழு நிலவு போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? அப்துல் காதர்னு சொல்றாரு. ஓகேவா? ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழரின் பங்குங்கிறதுக்காக தமிழக அரசு பரிசு பெற்றவர் யாருன்னா அண்ணாமலை. ஓகேவா? ரைட். வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி பற்றி அப்படியே கடடன் பாயிண்ட்ஸ் அடிச்சிடலாம். சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம். இது மொத்தம் 13 இலம்பகங்களை கொண்டது. முதல் இலம்பகம் நாமகள் இலம்பகம், 13வது இலம்பகம் முக்தி இலம்பகம். இலம்பகம் என்பது உட்பிரிவு. ஓகேங்களா? சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக தேவர். திருத்தக தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சிந்தாமணி குறையாத ஓசையுடைய மணி. ஓகேங்களா? ரைட். சீவக சிந்தாமணி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இயற்கை தவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா சீவக சிந்தாமணியை சொல்லுவோம். சரிங்களா? திருத்தக தேவர் சீவக சிந்தாமணியை இயற்றுவதற்கு ஒரு முன்னோட்டாக அமைந்த நூல் தான் என்னன்னா நரிவிருத்தம். ஓகேவா? நரிவிருத்தம் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீவக சிந்தாமணி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இன்பச்சுவை மிக்க இலக்கியம் ஏற்ற முடியும் என்ற நோக்கத்துடன் ஏற்றப்பட்டது தான் இந்த சீவக சிந்தாமணி. சரிங்களா? ரைட். நாவலோ அப்படிங்கிறது பொருள் நாள் வாழ்க. அல்லல் பலனத்தை அறக்காமல் வாயவில முத்தொள்ளாயிரம். சரிங்களா? சேர நாட்டை அச்சமில்லாத நாடுன்னு சொல்லுது. சோழ நாட்டை ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்புன்னு சொல்லுது. பாண்டிய நாட்டை முத்துரைத்த நாடுன்னு சொல்லுது. முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் வந்து 900 பாடல்கள் உள்ளது. ஆனால் புறத்திரட்டு என்ற செயல் மூலமா நமக்கு 108 பாடல்கள் தான் என்ன இருக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற வரி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. ஓகேங்களா? மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் இருந்ததுங்கிற செய்தியை சொல்லுது. 782 அடிகள் வந்து மதுரை காஞ்சி கொண்டுள்ளது. அதில் மதுரையின் சிறப்பை பற்றி சொல்கிறது 354. சரிங்களா? ரைட். இந்த 354 வரிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார். ஓகேங்களா? இவர் 8 தொகையில் 13 பாடல்களை இயற்றியுள்ளார். இந்த மாங்குடி என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நம்ம முன்னாடி சமத்தில் படிச்சிருப்போம். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி யார் சொல்லியிருப்பாரு? திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரைட். அடுத்தது போச்சம்பள்ளி சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஓகேங்களா விருதுநகர் வியாபாரிகள் செல்லக்கல் நீயும் வித்து போட்ட பணத்தை செல்லக்கண்ணு. யாருடைய பாடல் இது? மருதகாசியினுடைய பாடல். திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுவர் மருதகாசி. ஓகே. மணப்பாறைனா மாட்டு சந்தை, அயலூர்னா ஆட்டுச்சந்தை, ஒட்டச்சத்திரம்னா காய்கறி சந்தை. ஓகேவா? தோவாலைனா பூச்சந்தை, காராமணினா கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம்னா மீன் சந்தை. போச்சம்பள்ளி சந்தை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஏக்கர் பரப்பு 18 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. ரைட். மறுக்குழந்தை நட்டான் என்ன ஆகு பெயர்? சினையாக பெயர். மறுக்குழந்தை என்பது ஒரு இலை, ஒரு உறுப்புக்காகி வருவது சினையாக பெயர். கார் அறுத்தான் என்பது என்னது? தொழிலாக பெயர். ஓகேங்களா? ரைட். சாரி, காலவாகு பெயர். காலத்தில் அறுத்தான். அப்போ கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். பைங்கூல் காரியவாகு பெயர். ஓகேங்களா?
ஆகுபெயர்கள் மொத்தம் எத்தனை 16. வயலடை புகுந்தாய், ஓகேங்களா, மணிக்கதிர் விளைத்தாய், வளைந்து செல்வாயின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? அந்த வரி பாடியிருக்கவர் யாருன்னா வாணிதாசன். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை தான் ஆல்பர்ட் ஸ்வெச்சர். முதிர்ந்த ஆளுமைக்கான 3 இலக்கணம் யார் சொல்லியிருக்காரு? கோர்டன் ஆல்பர்ட். ஓகேங்களா, இந்த ஆல்பர்ட் ஸ்வெச்சர் ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வெச்சர் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இத்தகைய உலகளவிலான செய்திகளை உள்ளடக்கிய இந்த நூலை காண்பது ஒரு அரிது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? இந்த ஆல்பர்ட் ஸ்வெச்சர்னு சொல்கிறார். ரைட். பூட்கை இல்லாதவன் யாக்கை போல மிக முக்கியமான வரி, கேட்கக்கூடிய ஒரு வரி. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? ஆலந்தூர் கிளார் சொல்கிறார். ஆலந்தூர் கிளார்னு சொல்கிறார். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று லத்தீன் புலவர் தரன் சொல்கிறார். யாது முறை அவரும் கேளீர் கடியன் பூங்குன்றனார் சொல்கிறார். இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனம் மூலம் தமிழில உலக செயல்பாடு ஆக்குறது தனிநாயக அடிகள். படுதிரை வையம் பார்த்துட்டோம். படுதிரை வையம் பாத்திய பண்பே நிலத்தை பிரித்த முறை தொல்காப்பியர். நன்மையை நன்மைக்காகவே செய்கிறார் ஆய். அதாவது இப்போ நம்ம நன்மை செஞ்சால் பின்னாடி நல்லா இருக்கலாம், ஓகேங்களா, ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நன்மையை நன்மைக்காகவே செய்த கடையில் வெள்ளல் தான் ஆய். உலகத்தமிழ் மாநாடுகள் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னது? கோலாலம்பூர். ஓகேங்களா, அடுத்தது சென்னை, கோலாலம்பூர், சென்னை, பாரிஸு, யாழ்ப்பாணம், மதுரை, திருப்பி கோலாலம்பூர், சரிங்களா, அப்புறம் மொரிஷியஸ், அப்புறம் தஞ்சை. சரியா, இதெல்லாம் இந்த உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள். இது நான் தனியாக ஒரு ஷார்ட்கட்டில் போடுறேன். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பம் தருவது. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பம் தருவதுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? பிசிராந்தையார் வந்து கோப்பெருஞ்சோழனுக்கு சொல்கிறாரு. ஓகேங்களா, எல்லாருடைய நாடு என் தாய்நாடு, என் நாடு எல்லாருக்கும் தாய்நாடுன்னு யார் சொல்கிறாரு? செனக்கா சொல்கிறாரு. தமிழ் பண்பாடுங்கிற இதழ் யார் நடத்துகிறாரு? தனிநாயகம் அடிகள். அகம்புறம்ங்கிறது யாருடைய கட்டுரை? கல்யாண்ஜி. சிலருக்கு சில பறவை யாருடைய கடிதம்? கல்யாண்ஜி. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சரிங்களா, ஒரு சிறு இசைங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 2016 சாகித்ய அகாதமி விருது வாங்குறாரு. கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ள ஆறு. இயற்கை காட்சி மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டும் நூல் குறுந்தொகை. பெருங்கடுகோ பாலைத்தனையை பாடியவர். பெருங்கடுகோ என்ன மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். நல்ல என்ற அடைமொழியுடன் வரும் நூல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது இந்த குறுந்தொகை. சரிங்களா, 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த குறுந்தொகைக்கு உரை எழுதியிருக்காரு. பெருங்கடுகோ என்ன மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா, வேரில் பழுத்த பலா சமுத்திரம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி குற்றம் பாக்கில் சமுத்திரம் எழுதியிருக்காரு. இந்த வேரில் பழுத்த பலாங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அதே மாதிரி குற்றம் பார்க்கிங்கிற சிறுகதைக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரம். திருநெல்வேலி திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். தேவர் அணையர் கணையர் இடம்பெற்றுள்ள அணி வஞ்சி புகழ்ச்சி அணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மலை. சொல் பின்வரும் நிலையணி. சரிங்களா, அதாவது சொல்லும் பொருளும் சேமாக வந்தால் அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா, சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சொல்லும் பொருளும் சேமாக வந்தால் அதை நம்ம என்ன சொல்லணும்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துப்பார்க்கு துப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி. அதே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வருது. அப்போ ஒரே பொருள் ரிப்பீட்டாக வந்தால் அது பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே சொல் துப்பார்க்கு துப்பாயில் சொல் ரிப்பீட்டாக வந்தால் சொல் பின்வரும் நிலையணி. சொல்லும் பொருளும் சேர்ந்து ஒரே மீனிங்கில் வந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சரியா, தமிழ் புலவர் ரோம சிந்தனையாளருடன் என்ன கருத்தில் ஒன்றிருக்காங்கன்னா ஒரே உலகம். ஓகே, சிமிலி என்பதன் கலைச்சொல் பார்த்தீங்கன்னா உவமையணி, ரொம்ப முக்கியம். மெட்டஃபோர் உருவகம். அதே மாதிரி சிலபல்னு என்ன பார்த்தோம்? அசை. சிமிலின்னு என்ன சொன்னால் உவமையணி, மெட்டஃபோர்னா உருவகம், சிலபல்னா அசை, ஃப்ரீவர்ஸ் அப்படின்னா கட்டில்லா கவிதை. நண்பர்களே, மெகா ரிவிஷன் முடிஞ்சுதா? 9th தமிழ்லேருந்து 300 முக்கியமான கேள்விகள், 3 ஏழா 100 கேள்விகள் எடுத்து ரிவிஷனை நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 9th தமிழில் ஒரு கிளான்ஸ் ஒரு ஓட்டுங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நாள்லேயே நம்ம 4 வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ தமிழ்நாடு ஜாகிரஃபியிலேருந்து ரெடி ஆகிட்டு வரேன். அதை கொஞ்சம் தரவாயிட்டு நல்லா பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.